ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கவனிச்சிங்களா? எல்லாவற்றையும் செய்வதற்கான பலன் அப்படின்னா ஆல் திங்ஸ், எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை உங்களுக்கு தர்றாராம். உங்களால செய்ய முடியாதுன்னு எப்ப சோர்ந்து போய் உட்கார்றீங்களோ அப்ப அந்த காரியத்தை செய்யும்படியான தேவ பலன் உங்களுக்குள்ளே கடந்து வரும். தாவீது சிறு வயதிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை சிங்கம் வந்தது. ஆவியானவர் தாவீதின் மேல் பலனா இறங்கின போது தாவீது அந்த சிங்கத்தை அதன் தாடையை பிடித்து வாயை கிழிச்சு கொன்று போட்டானா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பலன் இப்படித்தான் இருக்க போகிறது. உங்களை பலவீனன்னு சொல்லி, உங்களை பலவீனன்னு சொல்லி யாரெல்லாம் மட்டம் தட்டி குறை சொல்லி குற்றம் சொல்லி உங்களை வயசாயிடுச்சுன்னு ஒதுக்குறாங்களோ அவங்க மத்தியில தான் கர்த்தர் உங்களை சிங்கத்தை போல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து உங்களை எல்லாவற்றையும் செய்யும்படி பலப்படுத்த போகிறார். நல்லா கவனிங்க. தேவன் இந்த பூமியில உங்களுக்காக நியமித்திருக்கிற காரியங்கள் நீங்க தான் செய்யணும்னு அவர் என்னெல்லாம் திட்டமிட்டாரோ அந்த காரியங்களை செய்வதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும், எத்தனை சிவந்த சமுத்திரங்கள் குறுக்கே வந்தாலும், எத்தனை எரிகோ மதில்கள் குறுக்கே வந்தாலும் தேவன் தருகிற பலனாலே தடைகளை உடைத்து சமுத்திரங்கள் நடுவே நடந்து எரிகோ மதில்களை உடைத்து நீங்கள் கர்த்தர் கொடுத்த அந்த திட்டத்தை, தேவ திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி முடிக்கும் வரை அவருடைய பலன் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். எஸ் எஸ் அதுதான் மார்க்கில் சொல்றாரு 9ஆம் அதிகாரம் 23 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்ன பலப்படுத்துகிறார்? கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்துகிறேன், நீர் என்னை பலப்படுத்துகிறீர். உங்க பலத்தால தடைகளை தாண்டிடுவேன், உங்க பலத்தால மலைகளை மிதித்திடுவேன், உங்க பலத்தால சமுத்திரங்களை நடுவாய் கடந்து போவேன், உங்க பலத்தால எரிகோ மதில்களை இடிச்சுடுவேன், உங்க பலத்தால யோர்தானை கடந்திடுவேன், உங்க பலத்தால கானானியரை முறியெடுத்திடுவேன், உங்க பலத்தால நான் என் வாழ்நாள் முழுவதும் நீங்க என்னை கொண்டு செய்ய நினைத்தத எல்லாவற்றையும் செய்திடுவேன். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. இத நம்புங்க. உங்க வயசை நம்பாதீங்க, உங்க வியாதியை நம்பாதீங்க, நீங்க சாப்பிடுற மருந்து மாத்திரையை நம்பாதீங்க. உங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். மரித்தாலும் உயிரோடு எழுப்பக்கூடிய பலனுள்ள அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது. விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். இன்னைக்கு உலகம் எதையோ நம்பி ஓடிட்டு இருக்குங்க. ஆனால் நீங்களும் நானும் உலகத்தை நம்பி ஓடலை. நமக்குள்ளே இருந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவை வைத்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம முதிர் வயதானாலும் எல்லாவற்றையும் செய்வதற்கு பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பீர்கள்.